ஹலோ கேமர்ஸ், எல்லா சோலோ ரேங்கடு மேட்ச்லையும் போய் அடிக்கணும் ஆசையாக மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா சோலோ மேட்ச்லையும் போய் அடிக்க முடியும். அந்தளவு சிறப்பான தரமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோ சொல்லித்தரேன். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்து விட்ருங்க. ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இடத்துல லேண்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சோலோ ரேங்கடு மேட்சை பொறுத்த வரைக்கும் லாங்காக தான் இறங்கணும். அப்படி லாங்காக இறங்குறப்ப ஃபர்கேட்ரி மேப் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மேலே வந்து அந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல கைஸ், அதை வச்சு நீங்கள் இறங்குறப்ப சுற்றி பார்த்துக்கலாம் எனிமி இறங்குறாங்களா என்ன ஏதுன்னு. நான் வந்து அது சின்னதாக வச்சுருக்கனால கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தேன் ஒரு எனிமி கூட இறங்கவே இல்லை. ஃபர்கேட்ரி மேப்பு ஏன் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்கேட்ரி மேப்பு ரொம்ப பெரிய மேப்பாக இருக்கிறதுனால நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா லூட் அடிக்கிறது இருக்கும். பெருமீடாவோட பெரிய மேப் தான் இந்த ஃபர்கேட்ரி. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு எனிமி வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இறங்கின உடனே. இதே மாதிரி தான் கேஸ், லாங்காக இறங்கினா எனிமி வந்து கம்மியாக தான் வருவான். இதுவே நான் வந்து ஃபீல்டுன்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஃபர்கேட்ரி மேப்பில், அங்கே இறங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக காலியாக இருப்பேன். ஏன்னா அங்கே தான் பாருங்கள் ஒரு எனிமி இருக்கிறான். எனிமியை வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கையில் லூட் இல்லாமல் எனிமிகிட்ட வந்து அடி வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. நான் லேண்ட் பண்ணுறப்ப சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாதனால தான் அடி வாங்கினேன். அந்த ஐ பட்டனை வந்து தொடர்றதுக்கு டைப் பண்ணிகிட்டே இருந்தால் பட்டனா என்னால் முடியல. அந்த இடத்துல வானத்திலே கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி நின்றனால எனிமி வந்து என்னை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுவே நான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை வந்து அடிச்சிருக்க மாட்டான். கரெக்டாக இறங்கியிருக்கலாம் தூரமாகவே எனிமி கண்ணில் மாட்டாமல். இந்த மாதிரி தான் கேஸ் ஃபர்கேட்ரி மேப்புன்னு பொறுத்த வரைக்கும் லாங்காக இறங்கணும். எந்தளவு லாங்காக போக முடியுதோ மேப்போட கார்னரில் இறங்குங்க. மேப்போட எட்ஜில் மேப்போட கடைசியில் போய்ட்டு இறங்குங்க. எந்த அளவு கார்னராக இறங்க முடியுமோ அந்தளவு கார்னராக இறங்குங்க. உங்களுக்கு இந்த இமேஜை பார்த்தாலும் தெரியும் எந்த அளவு இறங்கியிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இறங்கி சரியாக பண்ணால் மட்டும்தான் ரேங்க் வந்து ஏற்ற முடியும் சோலோ ரேங்க்டு மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி கார்னராக இறங்காமல் ஃபீல்டு பிரசிலா இந்த மாதிரி இடத்துல இறங்கினீங்க அப்படின்னா எனிமி நிறையா வருவான். எனிமி எந்த அளவு அதிகமாக இருக்கணும் அந்தளவு நீங்கள் அந்த மேட்ச் போய் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும். ஏன்னா அந்த டைமில் கையில் உங்களுக்கு லூட்டே இருக்காது. லூட்டு இல்லாத பாட்டாக செத்து போகக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லூட்டு வச்சுட்டு தான் எனிமியை வந்து அட்டாக் பண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எனிமியை ஸ்னைப்பர் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எஸ்கேப் ஆகிட்டான். சரின்னு நானும் லூட் அடிச்சுட்டு பேக் வந்துட்டேன். நிறைய செக் பண்ணேன், அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரானான்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த கிராஸ் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா லூட்டும் எனக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா இங்கே வந்து எனிமி எவனுமே இல்லை. அதனால் எல்லா லூட்டும் எனக்கு தான் சொந்தம். நானே எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் லூட்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், நான் வந்து 3 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி ரேங்க் வந்து ஏற்றுவேன். என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா, லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. இந்த மேட்ச்சில் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாட போகிறேன் அப்படின்னா லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். மிச்சம் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா சர்வே ஸ்ட்ராட்டஜி அப்புறம் முரட்டு சர்வே ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் இந்த கேமில் விளாட்றது வந்து லூட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லாங்காக இறங்கிட்டு கையில் லூட் எடுத்துக்கணும். லூட் எடுத்துகிட்டு கண்ணில் பார்க்குற எனிமியனா அடிக்க வேண்டியதான். போகிற போக்கில் நமக்கு முன்னாடி இருக்க எனிமியை வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும். அதான் நிறைய கிராஸ் ஃபயர் ஆச்சுன்னா கிராஸ் ஃபயர்லேயும் இன்வால்வ் ஆகிட்டு அங்கேயும் போய்ட்டு எனிமியை பழகலாம். 2 எனிமி அடிச்சிட்டு இருப்பாங்க, நடுவில் வந்து அடித்து நம்ம வந்து கீழே எடுத்துக்கலாம், டேமேஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனிமி தனியாக பார்த்துலான்னு அடிக்கலாம். அதான் லூட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது. சர்வே ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா, எனிமியை பார்த்தோடனே அடிக்கக்கூடாது. எனிமி உங்களை அடித்தா மட்டும் தான் எனிமியை வந்து நீங்கள் வந்து அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் பிளே வந்து தனியாக எடுத்து ஒரு கேம் பிளே ஃபுல்லாக ப்ளே பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ வந்து 1K லைக் வந்துருச்சு அப்படின்னா, 1000 பேர் லைக் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணுறேன். சர்வே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் சோலோ ரேங்க் புஷிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில். அதுலேயும் நிறைய விஷயம் சொல்லி தந்திருப்பேன். இந்த கன்னு காம்பினேஷன்ஸு இன்னும் நிறைய இருக்குது. என்னென்ன கேரக்டர்னால் எடுத்துகிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நிறையவே பேச வேண்டியது இருக்குது. இந்த சோலோ ரேங்க் புஷிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா மேட்சும் போய் அடிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். நிறைய விஷயம் சொல்கிறது வந்து இருக்குது. அதனால தான் இந்த வீடியோக்கு லைக் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. நீங்கள் எந்தளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவு நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லித்தர ரெடி. ஓகே, சர்வே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தாச்சு. எனிமி உங்களை அடித்தா மட்டும் தான் அந்த எனிமியை கிளியர் பண்ணோம். மற்றபடி எந்த எனிமியும் நம்ம வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்து கடைசி நேரத்தில் எனிமி அட்டாக்கிங் பண்ணிகிட்டு இருக்க மட்டும் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். ஒரு எனிமி வேறு எனிமி சுட்டுட்டு இருக்க மட்டும் தான் நம்ம வந்து நடுவில் வந்து அடிக்கணும். மற்றபடி நம்மளே வாண்டடாக எனிமியை வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா மேப்பில் வந்து ஏற மார்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிராஸ் ஃபயர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு எனிமி வேறு எங்கேயோ இருந்து அடிப்பான். ஒரு எனிமி நீங்கள் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சர்வே ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்றுக்கு முரட்டு சர்வே ஸ்ட்ராட்டஜி. உங்கள்கிட்ட ரொம்ப லோ மொபைல் நிறைய ஹேங் ஆகும் அப்படின்னா இந்த முரட்டு சர்வே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்.
நல்ல மொபைலு நல்லா ஸ்மூத்தாக விளாட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை சர்வே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். நான் இந்த மேட்ச்சில் லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்னா இனிமே பார்க்குற இனிமே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் லூட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது. பார்த்துருப்பீங்க கையில் வந்து எவ்வளோ லூட் இருக்குது சொல்லிட்டு, பலமான லூட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பலமான லூட்டு இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து ஸ்கில்லும் இருக்குது, என்னால் எனிமி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால தான் எனிமியை வந்து அடிக்கிறேன். இல்லை நான் வந்து ரேங்க் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும், நான் செத்து போய்ட்டேன்னா என்ன பண்ணுறது பயமாக இருக்குது அப்படின்னா, சர்வே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். எனிமி அடிக்கவே தேவையில்ல. அந்த எனிமி உங்களை பார்த்து அடித்தா மட்டும்தான் அந்த எனிமி நீங்கள் வந்து அடிக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 2 எனிமி அடிச்சிட்டு இருக்கப்போ நடுவில் அடிச்சுக்கலாம். மொட்டை சர்வே ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எந்த எனிமியும் கடைசி வரைக்கும் ஃபயரே பண்ணக்கூடாது. டாப் 5 வந்தாலும் சரி, உங்களை அடிக்கிற எனிமியை மட்டும்தான் அடிக்கணும். நீங்களாம் நடுவில் எந்த எனிமியும் அடிக்கக்கூடாது. இப்போ 2 எனிமி அடிச்சிட்டு இருப்பாங்க, அப்போ கூட நடுவில் கிராஸ் ஃபயர் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு ஏதாவது எனிமி நீங்கள் அடிச்சிட்டு இருக்கப்போ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் மொரட்டு சர்வீஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன். மொரட்டு சர்வீஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மொபைல் கண்டிஷன் நல்லா இல்லை, என்னால் எனிமினா அடிக்க முடியாது, என்னோடய மொபைல் நல்லா இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து மொரட்டு சர்வீஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி லாங்காக இறங்கிட்ட லூட்டை வந்து கையில் எடுத்துட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு எனிமி பார்த்தோன்னே சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு பேர் லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி. டக்குன்னு பார்க்குற எனிமே அடித்து நோத்திட்டு போயிட்டே இருக்க ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நல்ல டேமேஜ் கொடுத்துருக்கேன். அப்படி பாருங்கள், பாருங்க நீங்களும் ப்ளே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக அப்ளை. ஓகே நண்பர்களே, கேரக்டர் ஸ்கில்லை பற்றி பார்த்துடலாம். பார்த்துப்பீங்க எனிமி எப்படி கிளியர் பண்ண சொல்லிட்டு. அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. இப்படி தான் அடிச்சுட்டு போனோம் எனிமினா. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே 14 அலைவு வந்துருச்சு. சோழன் பொறுத்த வரைக்கும் அலைவு மேக்ஸிமம் குறைஞ்சிரும், சில குறையாத அலைவு மேட்சும் இருக்குது. என்னோடய பழைய சேனலில் வந்து அதை பற்றின வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ப்ளே பண்ண கேம் பிளேஸ். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் ஒன்றும் கிராண்ட் மாஸ்டரு இந்த மாஸ்டர்னால் நான் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கல. யூடியூப்லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். ஓகே, நான் இங்கிலீஷ் சேனலும் வச்சுருக்கேன், பார்த்திபாஸ் FFன்னு. அந்த சேனலில் வந்து இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சவங்க வந்து அந்த சேனல் பாருங்கள். இங்கிலீஷ் புரிஞ்சவங்க பிடிச்சவங்க மட்டும், சில பேருக்கு பிடிக்காது, அதனால் பார்க்காம இருப்பீங்க. இங்கிலீஷ் கமெண்ட்ரினா பிடிக்கும் பார்ப்பீங்கன்னா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பார்த்திபாஸ் FF இங்கிலீஷ் அந்த சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயே. பார்த்திபாஸ் FF இங்கிலீஷ் 2.0 பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபாஸ் FF தமிழ். இதில் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, அப்புறமேட்டு என்னென்னா மொரட்டு சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லிட்டேன். அதில் வந்து ஒரு கேம் பிளே ஆடி எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். இன்னும் அந்த டிப்ஸில் வந்து இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா அப்சர்வ் பண்ணிப்பீங்க. அதை உங்களால் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி தான் விளாண்டுருக்கிறது. நான் வந்து 3 கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன் என் பழைய சேனல். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சோலோ ரேங்கட் மேட்ச் மட்டும் தான் போட்டு அந்த மாதிரி விளாண்டது. திருப்பி வந்து ஒரு சோலோ ரேங்கட் மேட்ச் போட்டு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறது இல்லாமல் ஒரு சீசன் ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டர்லேயே இருந்து புஷ் பண்ணி உங்களுக்காண்டி நிறைய கேம் பிளேஸ் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். கேம் பிளே வீடியோஸ் வித் ஃபன்னி கமெண்ட்ரி. நானும் ஃபன்னி கமெண்ட்ரி அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அப்புறமேட்டு பெஸ்ட்டான கமெண்ட்ரியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள சப்போர்ட் பண்ணல எனக்கு. நான் அந்த மாதிரி தான் பழைய சேனலில் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராண்ட் மாஸ்டர் போய்ட்டு அப்புறமேட்டு என்னால் புஷ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் இருந்தது, அதனால் புஷ் பண்ண முடியல. நிறைய ஒர்க் இருந்தனால கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேபிளாக நின்று புஷ் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் தான். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டேபிளாக நின்று புஷ் பண்ணி லீவுனா எடுக்க முடியனால எனக்கு வந்து இப்போதைக்கு இப்போ வந்து டைமாக இருக்கேன். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கேன். முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருந்தேன், ஏன்னா டைமே இல்லாமல் ஸ்கூல் வந்து படிச்சிட்றதுனால. ஓகே நண்பர்களே, அப்புறமேட்டு என்னென்னா பார்த்துக்கோங்க 7 அலைவு வந்துச்சு. அதுக்குள்ளே 7 அலைவு ஒரே ஒரு கில் அடிச்சிருக்கேன். எத்தனை எனிமியை போட்டு பிறந்து இந்த மேட்ச் போய் அடிக்கிற மட்டும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிமியை தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரேடார் கிட்ட எனிமி அடிக்கலாம் போய்ட்டுருக்கேன். ஏன்னா என் கையில் ஃபுல் லூட் இருக்குது, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எனிமி அடிக்க முடியும், அதனால தான் போகிறேன். போயிட்டு இந்த மேட்ச் போயாமல் அடிச்சிருப்பேன். இந்த மாதிரி லூட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்ப நிறையா மேட்ச் சாவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எனிமி தேடி போய் அடிக்கிறீங்க, வேறு எவனாவது கிராஸ் ஃபயர் பண்ணி விட்டு உங்களை முடிச்சுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு எனிமிட்ட கூட அடி வாங்கி நம்ம சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 2024 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல பிளேயராக தான் வராங்க. நான் ரேங்க்டு மேட்ச்சை போட்டு ப்ளே பண்ணுறப்ப அப்படி இருக்கிறப்ப ஆப்பில் வந்து நல்ல பிளேயர் அப்படின்னா உங்களை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நல்ல பிளேயரா மோசமான பிளேயரா டிசைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் தான். என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அதுதான். எனக்கு வந்து சோலோ ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரியும். ஸ்குவாடு டியோ பற்றி தான் எனக்கு வந்து தெரியல. அதை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கேன். அது நிறைய கேம் ப்ளே விளாட தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். ஒரு எனிமியை ரேடாரில் பார்த்தேன், அவனை போய் கிளிக் பண்ணிட்டேன். லூட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் கையில் லூட் இருந்தாலே போதும். லூட்டை எடுத்துகிட்டு அட்டாக்கிங் இறங்க வேண்டியதான். அதான் ஃபார்முலாவே. லூட் எடுத்துகிட்டு ஒரு 20 அளவு வந்தோடனே அட்டாக்கிங் இறங்கலாம். அப்போ தான் சேஃபாக இருக்கும். இந்த டிப்பையும் நோட் பண்ணிக்கோங்க. லூட் எடுத்துகிட்டு 20 அளவு இல்லை 30 அளவு வரட்டும். இல்லை நீங்களே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 அளவு வந்து நடிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் ரேங்க் ஏறும் அப்படின்னு. ஒரு மேலே ஒரு இப்போ சண்டை போயிட்டுருந்தேன், நடுவில் ஓசிக்கில் தூக்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு எனிமி மட்டும் மேலே வந்து இருக்கிறான். அவனையும் அழிக்க ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் மிஸ் ஆகிட்டு இருக்கிறான். ஓகே, நானும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கேரக்டர்னு பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறப்போனா கில்லி, ஹயோட்டோ, அப்புறம் லூனா கேரக்டர்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வச்சுட்டோம் அப்படின்னா கன்னோட ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். இந்த 3 கேரக்டரு, அப்புறமேட்டுக்கு அந்த ஃப்ளாஷ்னு ஒரு கேரக்டரு வேகமாக ஓடும் அழகிஸ், அந்த கேரக்டர் வச்சுருக்கேன். அந்த கேரக்டர் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எந்தெந்த கேரக்டரை நீங்கள் எப்படி எக்யூப் பண்ணிவிட்டு என்னை மாதிரி ப்ளே பண்ணால் கூட ப்ளே பண்ணலாம். இப்போ பாருங்கள் அந்த கேரக்டர்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கேன். இப்போ அந்த கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல போடல, ஏன்னா அந்த எனிமி அடிச்சாகணும். கடைசியில் பார்த்தா அவனை அடித்தாச்சு. இன்னும் 2 பேர் தான், நானும் இன்னொரு எனிமி. பார்த்துருப்பீங்க அந்த கேம் பிளே எப்படி கொண்டு போனோம் சொல்லிட்டு. நல்ல ஒரு பிளேயர் கேம் பிளே தான், நல்ல ஒரு பிளேயர் மேட்ச் தான். எல்லாருமே நல்ல பிளேயராக தான் இருந்தான் அந்த கேமில். அவனுங்க எல்லாத்தையும் எப்படி பொழந்து கட்டிட்டு போய் அடிக்கிறன்றதை பார்த்துருக்கீங்க. ஓகே நண்பர்களே, இதான் நம்ம இனிமேல் புது காஸ்டியூமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து செட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்னு. பழைய காஸ்டியூமோட இந்த காஸ்டியூம் நல்லாயிருக்கு, அதனால தான் போட்டிருக்கிறது. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரியும். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. யாருன்னா உங்களை முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஓகே, இந்த சேனலை ஒழுங்காக கொண்டு போகணும். டெலிட்னா இனிமேல் பண்ண மாட்டேன் வாழ்நாளில். ஓகே கைஸ், இப்போ இனிமே வந்து இருக்கிறான், கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருக்கான். நல்ல ஆட்டக்காரனாக தான் இருக்க மாட்டிருக்கு. நல்ல ஆட்டக்காரனாக தான் இருப்பான் நாட்டுக்கு. நல்ல திறமையான ஆள் தான் நாட்டுக்கு ஆப்போனட் எனிமி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது இடக்கு முடுக்கா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த எனிமி கில் பண்ணுறேன். சரி, நான் நண்பர்களை அடிக்கிறேன். மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இரு உன் சாவி என் கையில் தான். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் போட்டு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து படத்தத்தில் வந்து 2 க்ளோவால் போட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு பயம்தான், ஒரு ஃபியரில் 2 க்ளோவால் போட்டேன். அந்த ஃபியர் இருந்தாலும் அந்த ஃபியரை காட்டிக்கூடாது. இங்கேயும் பாருங்கள் 2 க்ளோவால் கையில் டச்சுனா விட்டு போயிடுச்சு, ரொம்ப நாள் கேம் விளாடாமல் இருந்தனால. ஓகே, இதான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி போட்ட ஃபஸ்ட்டு கேமே இதான். போயா அடித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே அந்த கேரக்டர் ஸ்கில் வந்து இருந்தது, அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி போட்டு விட்டு இப்போ அவனை கடைசியாக முடிச்சாச்சு. ரொம்ப கம்மியான ஹெச்பி தான் உயிர் தப்பித்தேன். பார்த்துருப்பீங்க எப்படி போயா அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு.